நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு உதவி பேராசிரியர் மற்றும் ஒரு ஆராய்ச்சி மாணவர் இவங்க 2 பேரையும் விடுதலை செய்தது வந்து தவறுன்னு நான் சொல்ல வரல. இப்போ அதுக்கு முன்னாடி ஜெயிலில் வச்சிங்களே, அது எப்படி வச்சிங்க? எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் வச்சிங்க? அதை யோசிக்க தேவையில்ல. மாண்புமிகு நீதி அரசர்கள் சமயத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள் எல்லாம் கொடுறாங்க, எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனால் ஒரு சில இடத்துங்களில் எல்லாருக்குமே சந்தேகம் வரதில்ல. இவங்க 2 பேரில் இப்போ நிர்மலா தேவி யார் இது போல் செய்ய தோன்றுது, அவங்களெல்லாம் ஏன் விசாரிக்கல நீங்கள் அப்படின்னு யூடியூப் சேனலில் நிறைய சேனல் போட்டு காட்டுறானுங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், அவங்க கேட்குற கேள்வி கரெக்ட் தானே. அப்போ இது தீர விசாரிக்கும் பொழுது இந்த மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி நிர்மலா தேவிக்கு பின்னால் யார் செயல்படுத்தணுன்றது எல்லா அரசியல்வாதி இல்லை யார் பணம் படைத்தவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக மாட்டுவாங்கன்றது காலப்போக்கில் தெரியும். நானும் இதுக்கு ஆதரிக்கிறேன்.